பேசணும். கனிமொழி அக்காவோட ட்வீட்டுக்கு பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா இந்த திட்டத்துக்கு மத்திய அரசுக்கு சம்மந்தமே இல்லை, இது கனிமொழி அக்கா கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு தூத்துக்குடியில் ஊர்லலாம் போஸ்ட் ஓட்டுவாங்க நாளைக்கு நாளாக கழிச்சு. எப்படி தெரியுமா? மத்திய அரசை பணிய வைத்த இனமான தலைவியே, நாடாளுமன்றத்தில் இருந்து ஏரோப்ளேனை இழுத்து வந்த அக்காவே அப்படின்னு ஓட்டுவாங்க. அப்புறம் இந்த பிஜேபி மட்டும்தான் கேட்கணும்னு இல்லை, அதிமுக எடப்பாடி ஐயா, தாவேக விஜய் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள், யார் வேணாலும் இந்த பிரச்சனையை கேட்கலாம். ஏன்னா மத்திய அரசு நாட்டுக்காக ஒப்படைச்ச ஒரு திட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தமிழ்நாடு பிஜேபி தலைமை மற்றும் பிஜேபி தலைவர்களுக்கு. அதாவதுங்க, இங்கே தூத்துக்குடியில் இன்றைக்கி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று பிரதமர் திறந்து வச்ச தூத்துக்குடி விமான நிலையம் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி எம்பி பேசி வாங்கிட்டு வந்ததாகவும், பிரதமர் சும்மா திறந்துட்டு போனதாகவும் சோசியல் மீடியாலையும் பேச்சு வழக்குலையும் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கே 2-3 பேர் கேட்டாங்க, ஏன்டா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு செக் பண்ணப்போ, நேற்று சாயங்காலம் கனிமொழி அக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு போஸ்ட். என்ன அப்படின்னா, இது திமுகவோட நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு. அடங்கப்பா, என்ன அழகாக நரேட்டிவ் செட் பண்ணி கிரெடிட்டை தட்டிட்டு போகிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. சரி, யாராவது பிஜேபி தலைமையிலேருந்து இதுக்கு எதிர்ப்போ கண்டனமோ மறுப்போ தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் ஐடியிலையும் போய் பார்த்தா யாருமே தெரிவிக்கலை. என்னடா அப்போது கனிமொழி அக்கா சொன்ன மாதிரி இது திமுகவோட வெற்றி தானா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நான் பேசிக்கல. பிஜேபி தலைமையில் ஹெச் ராஜா ஐயா, நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அண்ணன் குறிப்பாக, நீங்கள்லாம் மீடியாவில் இந்த பிரச்சனையை பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கனிமொழி அவர்கள் போட்ட ட்வீட்டுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். தமிழிசை அக்கா, வானதி அக்கா, நீங்கள்லாம் இது பேசணும். கனிமொழி அக்காவோட ட்வீட்டுக்கு பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா இந்த திட்டத்துக்கு மத்திய அரசுக்கு சம்மந்தமே இல்லை, இது கனிமொழி அக்கா கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு தூத்துக்குடியில் ஊர்லலாம் போஸ்ட் ஓட்டுவாங்க நாளைக்கு நாளாக கழிச்சு. எப்படி தெரியுமா? மத்திய அரசை பணிய வைத்த இனமான தலைவியே, நாடாளுமன்றத்தில் இருந்து ஏரோப்ளேனை இழுத்து வந்த அக்காவே அப்படின்னு ஓட்டுவாங்க. அப்புறம் இந்த பிஜேபி மட்டும்தான் கேட்கணும்னு இல்லை, அதிமுக எடப்பாடி ஐயா, தாவேக விஜய் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள், யார் வேணாலும் இந்த பிரச்சனையை கேட்கலாம். ஏன்னா மத்திய அரசு நாட்டுக்காக ஒப்படைச்ச ஒரு திட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா இது அவங்க செஞ்சதாக தான் மாறும். அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லா கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க கட்சி தலைமைக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்து கனிமொழி அவர்களோட இந்த ட்வீட்டுக்கு பதில் வர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் என் ஊரோட சாக்கடை, ரோடு, கோவில் பிரச்சனைக்கு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து உயிரை பணையம் வச்சு போராடிட்டு இருக்கிற ஒரு சாமானிய மனுஷன். அதனால் நீங்கள் தைரியமாக ஷேர் பண்ணலாம். நன்றி.